இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இது குலாஸ் நாட்டு சக்கரை, சுத்தமா இருக்கும், ஈஸியா கரையும். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சக்கரை. ரிவ்யூனால ஒரு நல்ல படம் மக்கள்கிட்ட சேராம போயிருக்கு அப்படிங்கிற வருத்தம் கிரியேட்டரா உங்களுக்கு இருக்குதா? சில சின்ன படங்களுக்கும் சரி பெரிய படங்களும் சரி இப்ப இருக்கிற சூழ்நிலையில நினைச்சா ரிவ்யூவாலேயே நிறைய காலி பண்ற சூழ்நிலை இப்போ இருக்கு. இப்போ ரிவ்யூல நெகட்டிவா போட்டாதான் அது வியூவர்ஸ் பார்ப்பாங்கிறதுக்காக போடுறாங்கன்னு அப்படி யோசிக்கிறீங்களா? இன்னொன்று அந்த தனி மனித ஒரு இது இருக்குதுல்ல. ஸோ இன்சைட் இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னா எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கு ஒரு பகை உணர்ச்சி எல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒரு நடிகர் மேலேயோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலேயோ அவங்களுக்கான தனிப்பட்ட ஒரு இது. ஸோ அதை அவங்க காமிச்சுக்கிறாங்க. ஒரு நல்ல படம் எந்த ஒரு இடத்துலையும் ரிவ்யூவால பாதிக்கப்படாது நான் முழுசா நம்புறேன். ரிவ்யூ எனக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் பயங்கர பேடா போட்டிருந்தாரு ரிவ்யூ. அது கீழே கமெண்ட்ஸ்ல இனிமே நான் ரிவ்யூவே பார்க்க மாட்டேன் போட்டு கமெண்ட்ஸ் வந்தது. ரிவ்யூஸ் ஜான்டர் ஸ்பெசிபிக்கா இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுதான் மெயினான கருத்து. ஒரு சில பேர் மட்டும்தான், நம்ம எல்லாரையுமே சொல்லல, ஒரு சில ரிவ்யூவர்ஸ் கண்டிப்பா சின்ன படமா நல்ல படமா இருந்தாலும் பண்ணிடுறாங்க. மெயினா ஏன் சின்ன படங்களுக்கு பண்றது இல்லைன்னா உங்களுக்கு யூடியூப் வியூஸ் வராது. உண்மை அதுதான். இல்லைன்னா ஒரு அமௌண்ட் கொடுங்க, நாங்க ரிவ்யூ பண்றோம், எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சின்ன படங்களுக்கு கேக்குறாங்க. அவங்க நான் என்ன சொல்றேன், அது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுங்க. இவர் சொன்னார் இல்லையா, அவங்களுக்கு வியூ வரல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சினிமால தானே சம்பாதிக்கிறீங்க, அப்ப யங்ஸ்டர்ஸ் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுங்க. அதை நீங்க இது பண்ண வேண்டாம். உங்க படத்துடைய FTFs பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். FTF ஷோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ சொல்லி ஒரு ரிவ்யூஸ் தராங்கல்ல, அது ரொம்ப செட் பண்ணி பண்ற மாதிரியும் அன்னைக்கு வர ரிவ்யூஸை எல்லாருமே அதை நம்பகத்தன்மையே இல்லாத மாதிரி ஒரு ட்ரீட் பண்றாங்க. நீங்க போய் ஆடியன்ஸ் கிட்ட கேட்கிற கேள்வி, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்னு கேட்க மாட்டீங்க. படம் நல்லா இருந்ததா நல்லா இல்லையா கொஸ்டினே நீங்க கலெக்ஷன் கேமுக்குள்ள மாட்டிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தமிழ் சினிமாவே இப்போ கலெக்ஷன்ங்கிற ஒரு கேமுக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஒரு 1000 crore படம் ஒண்ணு கொடுக்காம ஆன்லைன்ல போக முடியல. நம்ம தெலுங்கு பீப்புள்கிட்ட நம்ம கமெண்ட் சேட்டிங்கே போக முடியாது, அவங்கள்ட்ட பேசவே முடியாது. நமக்கு மட்டும் இல்லை, இது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரஜினி சார்ல இருந்து கமல் சார்ல இருந்து எல்லாருக்கும் இப்படி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. போன இன்டர்வியூ குமரல் நீங்களே பெரிய குமரல் நீங்க வந்து மாட்டிட்டீங்களா? 1000 கோடி ரேஞ்சு கும்பிட்டு இருக்காங்க. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த ரவுண்ட் டேபிள் ரொம்ப அழகா இருக்க போகுது. ஏன்னா என் கூட இந்த வருஷத்துடைய பெஸ்ட் டெபியூ டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே வெல்கம் பண்ணிடலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களை எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த வருஷம் பெஸ்ட் டெபியூ டைரக்டரில் நீங்கள் இருந்ததில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் இந்த வருஷம்னு சொன்னோன்னே நான் வருது, அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய படைப்பு எப்படி போய் சேரப்போகுது, நம்ம அது எப்படி ரிவ்யூ பண்ண போகிறாங்க, ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கிற பல கேள்விகள் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே இப்போ பதில் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த உங்களுக்கும் இப்போ உள்ள உங்களுக்கு எப்படி இருக்குது, அந்த ஒரு சுச்சுவேஷன் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் படத்தை மேலே எடுத்து முடிக்கும் போதே அது படத்து மேலே நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த நம்பிக்கை கடைசி வரைக்குமே இருந்தது. இந்த படம் என்னவா போய் சேரப்போது, மக்கள்கிட்ட என்னவா எடுத்துக்க போகிறாங்கன்றது அது ஒரு எல்லா குறிப்பிட்ட இயக்குநர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கும் அப்படிதான் இருந்தது. அது வந்ததுக்கு அப்புறமும் அந்த கரெக்டான இடத்த அதை போய் சேர்ந்ததா, அது மக்கள் எடுத்துக்கிட்டதா நான் பார்க்குறேன். அப்படிதான் எனக்கு தோணுது. ஓகே ஓகே. எனக்கு ஆரம்பத்தில் ஒரு பயம் இருந்தது, இந்த கான்செப்ட் எப்படி மக்கள்கிட்ட போய் ரிசீவ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பயம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு இது பண்ண கொஞ்ச நாளுக்கு வரைக்குமே அந்த பயம் தொடர்ந்து இருந்தது. பட் மக்கள் அதை ரிசீவ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்ட போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பயத்துல இருந்து இப்போ ஒரு பெரிய ஹாப்பினஸ்லயும் ஒரு பெரிய பொறுப்பும் இருக்கு. சேம் அதேதான் சொன்னதுதான். அவர் ஒன்லைன்ல முடிச்சாரு. எதிர்பார்த்தேன். சரி, ஓகே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் 2 பேரும் பார்த்து சொல்லிட்டீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பாஸ் கொடுக்குற மாதிரி ஓகே அப்படின்ட்டு ஆடியன்ஸ் திரும்ப ரிப்பீட்டடா பார்க்க மாட்டேன். இவ்வளவு பேசியிருக்கோம்ல இப்ப கண்டென்ட். எடிட்டிங்ல தூக்குறதுக்கு பதிலா சாரே கட் பண்ணிடுறாரு. அதேதான் ஜி, எனக்கும் பாரி சொன்ன மாதிரி தான்.
இன்னைக்கு இப்படியே போயிரும் நினைக்கிறேன். நான் காசு கொடுக்கல, நான் பதிலே சொல்றேன். பாரி சொன்ன மாதிரி படம் ரிலீஸுக்கு முன்னாடி பயமா இருந்தது, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்கன்னு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலாக பைரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அது ஒரு குறிப்பிட்டு எல்லாமே வந்து ஒரு புதிய விஷயமாவே மக்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. என்னன்னா கதை சொல்லலே வந்து வில்லுப்பாட்டின் மூலமா கதை சொல்லியிருக்கோம். அப்போ அந்த வில்லுப்பாட்டுக்கு வந்து ஒரு சவுத்துக்கு தாண்டி தெரியுது. ஸோ இந்த வில்லுப்பாட்டுல சொல்றது வந்து அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு அது இருக்கும். அதே மாதிரி வட்டார வழக்கு, அந்த ஊரோட ஸ்லாங் அதெல்லாம் நம்ம வந்து பதிவு அதுலயே அப்படியே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இது ஸோ வந்து அறிமுகம் எல்லாமே அறிமுகம் இப்படின்ற ஒரு பெரிய ஒரு பயம் இருந்தது. இது எந்த மாதிரி ரிசீவ் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு இருந்தது. பட் வந்து சிறு சிறிய அந்த ஒரு சஜஷன்ஸ் குறையெல்லாம் ஏதாவது புரியல நிறைய. அதாவது என்னன்னா குமரிக்கும் இங்க வெளியூர் அதை தாண்டின மக்களுக்கு அந்த மொழி பிரச்சனை அதை எடுத்துக்கிறது கொஞ்சம் இது இருந்தாலும் படமா அவன் கம்ப்ளீட்டா வந்து பிலிமா வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுகளோட கோர்வை தானே. அந்த உணர்வுகள் கோர்வைகளை வந்து அது ஆடியன்ஸால் அதை ஏற்றுக்கப்ப இந்த விஷயங்கள் ஒரு சில இதாக இருந்தாலும் நமக்கு அது ஒரு கோரா ஒரு மாதிரி ஆடியன்ஸுக்கு அது வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து ஓடிடி ஆஃப்டர் ஓடிடி அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்சஸ் இது எல்லாமே வந்து நமக்கு இன்னைக்கு அது ஒரு அதோட மக்கள் அந்த உணர்வுகளோட கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஓகே ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குது. ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு அது ஆரம்பத்துல அந்த பயம் இருந்துச்சா சார்? அந்த நம்மளுடைய வட்டார வழக்கு எல்லார்ட்டையும் போய் சேருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததை எழுதும் போது? எனக்கு ஆக்சுவலி எனக்கு பர்சனலா பயம் இல்லை. ஆனா என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாமே அதை வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. வந்து இல்ல நம்ம கன்னியாகுமரி ஸ்லாங் வந்து வெளியூருக்கு தெரியாது, வெளி மாவட்டத்துக்கு தெரியாது. அப்புறம் அதை கம்ப்ளீட்டா இப்ப நான் சென்னைக்கு வந்து புதுசுல வந்து மலையாளியான்னு கேட்பாங்க. நம்ம பேசுற வார்த்தைகளை வச்சுட்டு நீங்க என்ன மலையாளியான்னு கேட்பாங்க. ஸோ அதனால வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பெரும்பாலானவர்கள் அதுதான் சொன்னாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அங்கே பேசக்கூடிய சில வார்த்தைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் நம்ம இருந்தோம். பட் அது வந்து ஒரு சின்ன ஒரு இதுவாகவும் இருந்தது. இன்னும் அடுத்த முதல் படம்னால தொடர்ச்சியாக இந்த மொழியில் வட்டார வழக்கில் அடுத்தடுத்த படங்கள் வரும்போது அது சரியா மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஏற்படுத்தும் போது இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சு பொல்லாதவன் படம் நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்குமே வெளியே வரும்போது அது புரியல. அது எனக்கு தெரிஞ்சு அது பெரிய அளவில் ப்ராப்பர் சென்னை ஸ்லாங்கை வந்து எடுத்துட்டு வந்த படம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வெளியே வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்கு வந்து அந்த பெரிய சவுத் சைடுலாம் அந்த படம் புரியல. ஆக்சுவலி இங்கே நீங்க மொழி பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல். ஆனால் இன்னைக்கு பாருங்க ஒரு 10-15 வருட இடைவெளி பெரும்பாலான சென்னை வட்டார வழக்குல படங்கள் வருது. இன்னைக்கு எல்லாருமால அது ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. இது ஒரு முதல் படத்தோட இதனால தொடர்ச்சி அது ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்குது. இன்னும் அடுத்த வர படங்கள்ல அடுத்து இதுல வட்டார வழக்குல வந்ததுன்னா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா வந்து அதை ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு ஊர்ல ஒரு வாழ்வியல் ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஸோ பார்க்கும்போது எனக்கு பர்சனலா இதுல வந்து ஜமா எனக்கு வந்து பயங்கர ரிலேட்டட். எனக்கு வந்து அந்த ஆனா வந்து அது கொஞ்சம் சென்னையோட தொடர்ச்சியாவே தான் பார்த்தேன் அந்த மூவியை. பட் வந்து அந்த இது ஒரு கல்ச்சர் புதுசா இருக்கு, நான் அனுபவிக்கிறேன்ல. இப்போ அந்த ஜமாவை பொறுத்த வரைக்கும் அந்த அட்மாஸ்பியர் கலை அப்புறம் எனக்கு தெரியல இந்த ஊர்ல திருவண்ணாமலை தான் இப்படி பேஸ் கம்ப்ளீட்டா இந்த டீம்ல பசங்கள்லாம் விசாரிக்கும் போது திருவண்ணாமலைனா இப்படி இந்த கூத்துக்கான ஒரு பெரிய ஸ்கோப் அது இருக்கு. ஸோ நம்ம அதை அனுபவிக்கிறோம். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவருடைய படம் பைரி வட்டார வழக்கு புரியலங்கிறதெல்லாம் எனக்கு நானும் படம் பார்த்தேன். எனக்கு அப்படிலாம் தோணல. ஏன்னா இல்ல அது படத்தோட பலமே அந்த படத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த ஸ்லாங் தான். வேற குறை எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு பருத்தி வீரன்ல கூட அதை சொன்னாங்க. படம் புரியலன்னு பருத்தி வீரன் வந்தப்ப கூட நிறைய வசனங்கள் புரியலன்னு சொன்னாங்க. அது வேற மைனஸ் எதுவும் இல்லைங்கும் போது எனக்கு பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன்னா இந்த 18 ஒரு அம்மாவை வந்து கேட்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, எனக்கு அது வந்து ரொம்ப தப்பா தெரியுது. என்னடா இது, அதாவது நம்ம இங்க வந்து அம்மாவை வாடி போடின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, ஆனா அங்க அந்த மாதிரி வாடி போடின்னு ஒரு பையன் ஹீரோ வந்து அம்மாவை வந்து வாடி போடின்னு கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்தது. அது ஒண்ணுதான் எனக்கு படத்துல உறுத்தலா இருந்தது. மற்றபடி எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. நான் அதை கேட்டிருந்தேன். ஆனா அது வட்டார வழக்குல இந்த மாதிரி தான் நாங்க பேசுவோம் போது எனக்கு அது வந்து ரொம்ப அந்நியமா ரொம்ப தப்பா தெரிஞ்சது ஸ்கிரீன்ல. அது மக்களுக்கும் அப்படிதான் ட்ரீட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்மள மாதிரி சென்னை வாசிகள் பார்க்கும்போதும் கட்டாயமா அப்படி ஒரு குறை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே ஆனா பிக்கஸ்ட் ஒரு கல்ச்சரல் லேர்னிங் தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு சில இங்க சென்னையில இருக்க ஆட்கள் எப்படின்னா இங்கிலாந்துல என்ன இங்கிலீஷ் பேசுவாங்க, அமெரிக்கால என்ன இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படின்ற டிஃபரன்ஸ் கூட நமக்கு தெரியும். ஆனா இங்க இந்த தமிழ் இங்க இப்படி பேசுவாங்க, அந்த தமிழ் பேசுவாங்கன்ற டிஃபரன்ஸ் தெரியாம எனக்கு புரியலன்னு சொல்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. பட் அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் இந்த விஷயங்கள் மூலமா நாங்கெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறோம். இப்ப
குமரி தமிழ் லேர்ன் பண்ணணும்னா அவர் பிரதரோட படம் பார்க்கலாம். இப்ப திருநெல்வேலி ஸ்லாங் இது பண்ணணும்னா இப்ப பிரதரோட படம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பேஸ் செட் பண்ணும்போது சூப்பரா இருக்கு. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஸ்லாங் பத்தி பேசும்போது நீங்களுமே ஒரு ஸ்லாங், உங்களுடைய அந்த வட்டாரத்துல உள்ள ஸ்லாங், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததா? அந்த ஸ்லாங் வந்து இப்போ சார் சொன்னார்ல, இந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு அப்படின்னு அந்த ஏன்டி சொல்றது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய படத்தை பார்த்துட்டு யாராவது ஒன்று சொன்னாங்களா இந்த ஸ்லாங்? இல்ல, நான் ஜமா எழுதும் போதே நான் முதல்ல யோசிச்சது என் கிராமத்துல என்ன பேசுவாங்களோ எப்படி நான் கேட்டிருக்கணும் அப்படியே எழுதணும். இந்த படத்தோட ஒரு தனித்துவமா அதுதான் இருக்குன்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினேன். அது மேல எனக்கு எந்த வித டவுட்டுமே இல்லாம இருந்தது. ஏன்னா கதைன்றது வந்து இங்க எல்லா லேண்ட்லயும் ஒரே மாதிரி தான். அந்த ஸ்லாங்கும் அந்த மாந்தர்களும் தான் வேற மாதிரி மாற போறாங்க. அப்ப நமக்கு யூனிக்கா இருக்க விஷயத்தை தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கணும் அப்படிங்கறதா. நான் அதை வந்து நான் திரும்ப டப்பிங்லயும் பயங்கரமா ஒர்க் பண்ணாரு. எல்லாருக்கிட்ட இருந்தும் அந்த ஸ்லாங் வர வைக்கிறதுக்காக எதுவுமே விடாம. அப்ப அது எப்படின்னா இப்ப டப்பிங் பேசும்போது ஒரு சில இல்ல இந்த வார்த்தை தெளிவா வர மாட்டேங்குது, நான் அப்படி பேசுறேன். இல்ல தெளிவாவே வேணாம், எனக்கு நீங்க தெளிவா இது புரியணும்ல, அந்த ஸ்லாங்கே அப்படிதான் இருக்கும், நீங்க அப்படி பேசுங்கன்னும் போது படம் பார்த்துட்டு எல்லாரும் சொன்னது என்னன்னா அந்த ஸ்லாங் ரொம்ப யூனிக்கா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. அதான் பெரிய ஸ்ட்ராங் படம். ஆமா, அப்ப வந்து எனக்கு அது பெரிய லேர்னிங்கா இருந்தது. ஓகே, அந்த ஸ்லாங்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. நீங்க நம்ம லேர்ன் பண்ணாலே இப்ப கமலஹாசன் சார் கிட்ட இருந்தா நம்ம அதை லேர்ன் பண்றோம். இப்ப அவரோட படங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாங் ஒரு படம் ஒரு ஸ்லாங்ல இருக்கும்போது அது அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு நம்மளும் இதை பண்ணணும் அப்படின்னு எனக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கு. நிறைய ஸ்லாங் பேசணும், நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா ஜமா அமைஞ்சது. ஓகே, சூப்பர். உங்க படத்துடைய FTFS பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். FTFS கண்டிப்பா நீங்க போயிருப்பீங்க நம்புறேன். ஸோ அந்த FTFS அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆடியன்ஸோட அந்த வரவேற்பு எப்படி? ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு இதுதான். என்ன எதிர்பார்ப்பு இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததை வந்து ஸ்க்ரீன்ல போயிட்டு மக்களோட உட்காந்து பாக்குறது, அங்க அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அப்படியே தியேட்டர் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு FDF ஷோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ சொல்லி ஒரு ரிவ்யூஸ் தராங்கல்ல, அது வந்து ரொம்ப டோட்டலாவே 2-3 நாள்ல அது வந்து ரொம்ப செட் பண்ணி பண்ற மாதிரியும், அன்னைக்கு வர ரிவ்யூஸை வந்து எல்லாருமே வந்து அதை நம்பகத்தன்மையே இல்லாத மாதிரி ஒரு ட்ரீட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா தியேட்டருக்குள்ள வேற ரெஸ்பான்ஸா இருக்கு, வெளியில இல்ல தியேட்டருக்குள்ள இருக்கிற ரெஸ்பான்ஸ். இப்ப வெளியில ஃபர்ஸ்ட் டேல வந்து பார்க்க வரவங்க யார் அப்படின்னா சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள், குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்கள், ப்ரொடியூசர் சம்பந்தப்பட்ட ஆட்கள், ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஆட்கள், இவங்க தான் தியேட்டர்ஸ்ல வர. ஸோ அவங்க வந்து வெளியில வந்து ரிவ்யூஸ் வந்து சொல்லும் போது அது அவங்க பேசுறது வந்து ரொம்ப டூ மச்சா பேசிட்டு, ரொம்ப ஓவரா பேசிட்டு, அதுக்கப்புறமா வந்து அதுல பேசும்போதே தெரியுது நான் அந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது இல்ல, அவங்க டீம் அவங்களே தான் பேசிட்டு இருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் எதுவுமே நம்ப கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா, ரொம்ப தப்பா இருக்குது. நம்ம நல்ல படம் தான் அப்படின்னு சொன்னாங்க. என் படத்துக்கு என் கூட எடுத்து பேச அற்புதமான படம் இந்த படம் சொல்லிட்டேன், நான் சொல்லல. இல்ல அது ஹைலைட் சொல்றேன் பாருங்க, ரொம்ப நல்ல படம். இந்த படத்தை தயவுசெய்து தமிழ் சினிமாவில ரொம்ப முக்கியமான படம் இப்பெல்லாம் போட்டு இது பண்ணி பேசிட்டா. நான் சொல்றேன் ஏன்டா போய் பேசுறீங்க, மானத்தை வாங்க, ப்ரொடியூசர் பேச சொல்றாருங்க. சரி ரைட் விடுங்க அப்படின்னா, இந்த வீடியோ வருது இல்ல, இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் என்கிட்ட ஒருத்தர் வந்து காட்டுறாரு, இந்த பாருங்க வீடியோ பாருங்க அப்படின்னா, வீடியோ பார்த்துட்டேன். சரி இதான் பார்த்தது தானே அப்படின்னா, கீழே கமெண்ட்ஸ் பாருங்க அப்படின்னா, இவர் இந்த படத்தில் உதவி இயக்குனராக வேலை செய்தார், இவர் சொல்வதை யாரும் நம்ப அந்த பாயிண்ட் வந்துச்சுல. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இதுதான் பிரச்சனை. அது அன்னைக்கு வர்றத வந்து நம்ம படம் இல்ல, எந்த படத்தையும் நம்ப கூடாது அப்படின்றதுதான் எனக்கு புரிஞ்சது. ஓகே ஓகே. இப்படி இப்போ இது என்னவாச்சுன்னா நீங்களே ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, நீங்க சொல்ல வரீங்க. ஓகே ஓகே. ஸோ உங்க FTFS எப்படி இருந்தது ஜமா? ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவரு அண்ணா சொன்ன மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் பேர் தான் வெளியாட்கள் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேர் வெளியாட்களா இல்ல அவங்க நமக்கு நம்ம டீம்ல இருந்து நமக்கு தெரியாதவங்களா கூட்டு வந்திருக்காங்கன்னு தெரியாது. எதுக்காக இருந்தாலும் அண்ணா சொன்ன மாதிரி அந்த பாச விட ஆரம்பிச்சு எடுத்துட்டு போயிருக்கீங்க. அண்ணன் தான் ஜவாப்தாரி இந்த விஷயத்துக்கு. அந்த மாதிரி அங்க பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா தான் இருந்தது. ஏன்னா என்னதான் நம்ம டீம் வந்து தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் படம் காட்டாத ஒருத்தவங்க கிட்ட நம்ம காட்டுறோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தானே இருக்கு. எத்தனை பேர் ஏன்னா நம்மளே தொடர்ந்து அந்த படத்தை திரும்ப பார்த்து நம்ம ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அட்டன் பண்ணிருப்போம். எப்பா இதுக்கு மேல நம்ம படத்தை நம்மளால பார்க்கவே முடியாதுன்ற ஸ்டேஜ்ல இருப்போம். பார்க்கவும் முடியாது. ஃபர்ஸ்ட் டே வருஷம் வந்து அப்படியே உட்காந்து எல்லா சீனையும் பார்க்க முடியுமானா முடியாது. ஒரு சீன் பார்க்கும்போது பயமா இருக்கு. ஐயோ இந்த சீன் ஒரு மாதிரி இருக்குமா, இப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்களா அப்படின்னு இருக்கும். ஆனா அதை தாண்டி வந்து அவங்க செம்மையா என்ஜாய் பண்ணாங்க.
அது ஒரு மாதிரி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு. ப்ரிவியூஸ் வந்து நிறைய போச்சு ஜமா. அது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து யாரும் பெருசா அதுல இப்ப இது பண்ணவில்லை. ப்ரிவியூஸ் வரும்போது செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா சூப்பரா இருக்குங்க, வேர்ல்ட் கிளாஸ்ல இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தியேட்டருக்கு வந்து அப்படியே ஃபிளிப் ஆயிருச்சு எனக்கு அது புதுசா இருந்துச்சு. நான் எப்பயுமே எங்க டீம் கூட தான் சொல்லுவேன், ப்ரிவியூ பார்க்கும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, செகண்ட் ஹாஃப் மேல ஒரு தைரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்க தியேட்டர்ல வந்து அது அப்படியே வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஸோ இங்க ஆடியன்ஸ் என்ன ரிசீவ் பண்ணுவாங்க, சினிமா மக்கள் என்ன நினைப்பாங்க, ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய லேர்னிங்கா வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே இருந்தது. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அது இல்லாம அந்த பல நாள் கனவு நம்ம பேரை வந்து அங்க ஸ்கிரீன்ல பாக்கணுங்கிற அந்த ஒரு மொமெண்ட் வந்து பயங்கர எமோஷனலா இருந்தது. அதுவும் ஃபேமிலியோட உட்காந்து பாக்குறது. அவர் ப்ரோ சொன்ன மாதிரி ப்ரோக்கா பரவாயில்ல கோ டைரக்டர் பேசினாங்க. எனக்குலாம் என் ஒய்ஃப் வந்து வெளில வந்து பேசுங்க, படம் சூப்பரா எடுத்திருக்காங்க, செம்மையா இருக்கு, யாருக்கும் தெரியாது இல்ல அப்ப. ஓ பரவாயில்ல, பல பேர் வந்து பாக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் 3 நாள் கழிச்சுதான் நம்ம வந்து கரெக்டான ரிவ்யூ ஜெனரல் ஆடியன்ஸோட பார்க்கவே முடியும். அந்த படத்துக்கு நான் கமெண்ட் கொடுத்தேன், சூப்பர் படங்க. ஆனா இந்த மாதிரி ரிவ்யூஸ்ல நீங்க இப்ப சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்க ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ எடுக்க போகும்போது நிறைய பேர் வந்து ஜேபேபி பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க. நான் ஒருத்தங்களாம் நோட் பண்ண என்னன்னா, அவங்க சொன்னது நான் இந்த படம் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி பேச போகிறேன், இல்லை நான் ஏதோ ஒன்று சம்திங் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ரிவ்யூஸ் கேட்கும்போது எப்படி இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல? அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஒரு படம் வந்து மேக்சிமம் என்ன பண்ணோம், இப்படி ஒரு விஷயத்த பண்ணுதுன்றது தான் வந்து நம்ம பெரிய ஒரு வெற்றியாக பார்க்குறோம். ஒரு உணர்வை தானே இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி உணர்வுகளை வந்து பேசுறது தான் நம்ம திரையில. அந்த உணர்வுகள் கரெக்டாக போய் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அதில் அவனை எமோஷன் ஆக்கி இருக்குது. அது தன்னுடைய அம்மா கிட்ட ஏதோ ஒரு கோபத்திலேயோ ஏதோ ஒன்று பேசுனதை தவறையோ இல்லை வந்து பேசாமல் விட்டதை கூட திரும்ப பேசுறது தோணியோ இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு பெரிய வெற்றியாக தோணுது. நான் பார்க்கல, FTFS போகவே இல்லை. காரணம் என்னன்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி ரிவ்யூவில் கூட ப்ரொடியூசர்ஸ் கூட உட்காந்து படம் பார்க்கறதுக்கு கூட எனக்கு இதாக தான் இருந்தது. ஒரு எஸ்டேஷன் தான், நான் வெளியே இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க சார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஆடியன்ஸ் கூடயும் படம் பார்க்குறதுல அதே நர்வஸ்னஸ் இருந்தது. ஸோ நான் வந்து படம் பார்க்கல. ஊரில் அம்மா தம்பி எல்லாரும், அம்மா அப்பா தம்பி எல்லாரும் ஊரில் பார்த்தாங்க. ஊரில் வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக ஷோ ஸ்டார்ட் ஆயிரும்ல. இங்கே நூன் ஷோனா அங்கே மார்னிங் ஷோ 10:30 அந்த மாதிரி ஷோ ஸ்டார்ட் ஆயிரும். அங்கேயும் அவங்க போகும்போது க்ரௌட்லாம் பெருசாக இல்லை போல இருக்குது. சும்மா ஒரு 20-30 மெம்பர்ஸ் தான் இருந்திருப்பாங்க போல இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. எனக்கு அன்னைக்கு ஈவினிங்லேருந்து தான் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் சரி தேட்டருக்கு போகலாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பொறுத்த வரைக்கும் எனக்கு முதல்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இல்ல உங்களுக்கு 30 பேர் இருந்தாங்க, எனக்கு ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்க காவல் கிணறுன்னு ஒரு இடம் திருநெல்வேலி, அங்க நாகர்கோவில் பக்கம், உங்களுக்கு தெரியும் காவல் கிணறு, அங்க ஷோ போட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்க அக்கா பசங்க எல்லாமே போயிட்டாங்க தேட்டருக்கு. போயிட்டு ஒரு 20 பேர் போயிருக்காங்க. போயிட்டு கேட்டா வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரின்ட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. திரும்ப போய் கேட்டுருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டாங்க அப்படின்னு. 20 பேருக்குலாம் ஷோ போட முடியாது. இது கிட்டத்தட்ட அன்னைக்கு ஃபுல் டே அவன் அங்க இருந்திருக்கான். கடைசி வரை ஷோ பார்க்க முடியல, ஷோ கேன்சல். ஆனா 10 பேர் இருந்தாலே போடணும், ஃபுல் ஆயிட்டு இருக்குல்ல. ஓகே, அதனால அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. இதை வந்து வேணாம், ஷோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அந்த டைமிங் எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? ஒரு ஷோ வந்து கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் அந்த டைம் கேன்சல்னு சொல்லும் போது உங்களோட மைண்ட் செட் அது இல்ல, அது நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஒண்ணு, நம்ம பப்ளிசிட்டி தப்பு பண்ணிருப்போம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னு தானே அர்த்தம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நம்ம படத்துக்கு வரலன்னா படம் நல்லா இருக்குங்கிறத தாண்டி பப்ளிசிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கே தியேட்டர் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதானே. அது உள்ள வந்து ஆடியன்ஸ் பார்த்ததுக்கு பிறகுதான் தெரியும் நல்ல படம் என்னங்கிறதுலாம், அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல எங்களுக்கு. அங்க கடைசி வரை அந்த காவல் கிணறு இதுல வந்து படம் போட்டதாவே எனக்கு நியூஸ் வரல. அதை ஃபுல்லாவே அப்படி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. வைரி FTFS எப்படி வைரி FTFS வந்து ஆக்சுவலாக வந்து என்னன்னா, எனக்கு படம் வந்து முழுக்க என்னோட சொந்த ஊர்லயே பெரும்பான்மையான கேரக்டர் வந்து ஊர்ல உள்ளவங்களே நடிச்சாங்க. ஆமா, கிரெடிட்ஸ் ஃபுல்லாவே அறிமுகம் எல்லாமே. இப்போ அந்த மெயினா 1-2 நடிகர்கள் தவிர்த்து இது எல்லாமே ஊர்ல புறாப்படுத்துறவங்கள தேடி பிடிச்சி நடிக்க வச்சிருந்தேன். ஸோ எப்பவுமே வந்து ஊர்ல வந்து ஊருக்கு போகும்போது தான் எனக்கு படம் தாமதம் ஆயிடுச்சு. அதனால ஊருக்கு போகும்போது எல்லாரும் எங்க பார்த்தாலும் படத்தை எப்பப்பா காட்டுவாங்க. அது மக்களுக்கு ஊர் மக்கள் ஃபுல்லாவே வந்து அது ஒரு பெரிய கிரேஸ்.
ஸோ நான் சென்னையில் முந்தின நாள் ப்ரீவியூ இருந்தேன். எப்படியாவது ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் வந்து நம்மளும் சேர்ந்து இது பண்ணணுன்ட்டு மொத்தமாக ஃபர்ஸ்ட் ஷோ நாகர்கோவிலில் போய் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஸோ எல்லாரோட சேர்ந்து பார்த்தோம். அது முதல் படம், நமக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான் முதல் படம். நம்மளோட பேர் இயக்குனராக வர்றது ஒரு பெரிய ஒரு 15 வருஷம் உழைப்பு அதில் இருக்குது. ஸோ ஆகும்போது அதில் மொத்த ஊரோட எல்லாருமே சேர்ந்த மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமான நமக்கு அது நல்ல ஒரு அனுபவம், மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். ரிவ்யூ பற்றி பேசும்போது ரிவ்யூனால ஒரு நல்ல படம் வந்து ட்ராப் ஆயிருக்கோ, இல்லைனா ரிவ்யூனால ஒரு நல்ல படம் வந்து மக்கள்கிட்ட சேராமல் போயிருக்கோ அப்படிங்கிற வருத்தம் கிரியேட்டராக உங்களுக்கு இருக்குதா? ஆடியன்ஸுக்கு தெரியும் நல்ல படம் எது, இல்லை இந்த கண்டென்ட் இல்லாத படம் எது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இங்கே ரிவ்யூவர்ஸ் வந்து எல்லா படங்களுக்கும் கரெக்டாக அந்த படம் என்ன பேசுது, என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றது பெரும்பான்மையாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த படத்தோட தன்மை என்ன, அது இதை பற்றி பேசுவது, குறைகளை மட்டுமே பேச அதோடைய வந்து நிறைகள் என்ன இருக்குன்றத முக்கியமாக பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரிவ்யூ வந்து சில சின்ன படங்களுக்கும் சரி பெரிய படங்களும் சரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில நினைச்சா ரிவ்யூவாலேயே வந்து நிறைய வந்து காலி பண்ற சூழ்நிலை இப்போ இருக்குது. இப்போ நிறைய நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளா நிறைய படங்கள் நம்மளே இப்போ பார்க்குறோம். பட் ஆனால் அவங்க அது கரெக்டா அவங்களுடைய அந்த வேலைக்கு அவங்க கொஞ்சம் கரெக்டா உண்மையா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ ரிவ்யூவில் வந்து நெகட்டிவாக போட்டால் தான் அது வியூவர்ஸ் பார்ப்பாங்கிறதுக்காக போடுறாங்கன்னு நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்களா? நீங்கள் இப்போ எந்த ரிவ்யூ ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் அவங்க தம்ப்நெயிலே வந்து என்னன்னா தலையில கை வைக்கிறது, ஓ இந்த படத்துக்கு வந்தேன் அப்படின்னு அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை வந்து போர்ட்ரேட் அதெல்லாம் வந்து இது பெரும்பாலுமே வந்து பாருங்க, நீங்க சமீப காலத்துல பாருங்க அது ஒரு ட்ரெண்டா மாறிட்டே இருக்குது. ஸோ வந்து என்னன்னா அந்த பிரபல ரிவ்யூவர் என்ன சொல்லுவாங்க, இப்போ என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிம்பிள் இருக்கிறாங்க. என்ன மாதிரி ஒருத்தர் வந்து டிஷர்ட்டை அடையாளமா வச்சிருக்காரு. அவரு ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டாச்சுன்னா வந்து அந்த படம் வந்து செம்ம ஹோஸ்ட், அந்த தம்ப்நெயிலே தெரிஞ்சிடும் செம்ம ஹோஸ்ட். இன்னொருத்தர் வந்து கையை இப்படி வச்சாருன்னா அது சிறந்த படம், சரி அவர் வந்து இப்படி வச்சாருன்னா சிறந்த படம், இப்படி அப்படி ஒவ்வொரு ரிவ்யூவர்ஸ் இப்படி. ஸோ இது இந்த மாதிரி பிகினிங்லே ஸோ இப்போ அவங்களோட இப்படி ஒரு அடையாளங்கள் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு பார்த்துட்டு இப்போ ஒரு முழு ரிவ்யூஸ் பார்க்குறாங்க. இப்போ இந்த பார்த்துட்டு முக்கும்போது அதில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூஸ் பற்றி சொன்னதுனாலே இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து சின்ன படம் தான் எடுத்துருக்கோம். ஒரு அறிமுக சின்ன நடிகர்கள், அது ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற நடிகர்கள் வச்சு போனோம். ஸோ என்னன்னா எங்களுக்கு அந்த ஒரு ரிவ்யூ தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு போய் பாருங்க அப்படின்ட்டு அவங்களோட இந்த ரிவ்யூ தான் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து இன்னைக்கு வந்து அது ஒரு மக்கள்கிட்ட பெரிய ஒரு கவனத்தை இருக்குது. ஆனால் சேம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற இந்த நெகட்டிவிட்டியும் இன்னொன்று அந்த தனி மனித ஒரு இது இருக்குது இல்லை, எல்லாமே தொடர்ச்சியாக இந்த இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ரிவ்யூஸும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்சைட் இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னா வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு பகை உணர்ச்சி எல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒரு நடிகர் மேலேயோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலேயோ இல்லை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மேலே இப்படி அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு இது வந்து அதை வந்து அவங்க வந்து காமிச்சுக்கிறாங்க. காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் நிகழுது. ஆனா டுவர்ட்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஒரு நல்ல படம் வந்து எந்த ஒரு இடத்துலயும் ரிவ்யூவால பாதிக்கப்படாதுன்னு நான் முழுசா நம்புறேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு சிலர் அப்படி பண்ணாலும் மக்கள் வந்து அதை முறியடிச்சிருவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டா எல்லாருமே அதே நெகட்டிவ்ல அவங்கள சார்ந்தே பேசவே முடியாது. நல்லா இல்லை பண்ணல ஒரு சிலருக்கு அப்படி இருந்தாலும் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ப்ராடக்ட் வந்து பேசும் நான் முழுமா நம்புறேன். அதை தடுக்க முடியாது. அது எனக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அவர் சொல்ற மாதிரி தான் ரிவ்யூ வந்து எனக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் பயங்கர பேடா போட்டிருந்தாரு ரிவ்யூ வந்து. அது கீழே கமெண்ட்ஸ்ல இனிமே நான் ரிவ்யூவே பார்க்க மாட்டேன் போட்டு கமெண்ட்ஸ் வந்தது. ஆடியன்ஸ் இந்த ஒரு பிரச்சனை நிச்சயமா இருக்குது. ஏன்னா இப்ப ரிவ்யூஸ் வந்து சேனல்ஸ் எல்லாமே வந்து பேஸ்டான வந்து மார்க்கெட்டிங் அவங்களும் தனியாக ஒரு பிசினஸாவே டீல் பண்றாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ரொமோஷன் பண்றது அவங்களோட இது. ஸோ இதோட சேர்ந்து இருக்கும்போது அது அவங்களுக்கு நம்ம அந்த விஷயங்கள் ஒண்ணு உடன்படாத போது இந்த மாதிரியான ஒரு பட் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. பட் இருந்தாலும் டுவர்ட்ஸ் அந்த மக்களோட வாய்ஸை நம்ம படம் ரிலீஸுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டே இருப்பேன், எல்லா படங்களோட ரிவ்யூஸ். ஏன்னா படமும் போய் பார்ப்பேன், அது கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கா கரெக்டாக பேசுறாங்களான்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு புத்து போகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பிடிக்காத படத்தை பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க, பிடிச்சிருக்கிற படத்தை பிடிச்சிருக்குன்றதான் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படத்தையே கேவலமாக பேசுகிற மாதிரி இருக்கு. அப்போதான் நான் ஒரு முடிவு வந்தேன், இனிமேல் ரிவ்யூஸ் பார்க்க வேணாம். ஏன்னா நம்ம அது கரெக்டாக ஒத்து போல. அது நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு நீங்கள் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது இனிமேல் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தோணுச்சு. அப்போ மக்களும் அதுதான் செய்யறாங்க. இப்போ நல்லா இருக்கிறதுன்றத ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு அவங்க மவுத் டாக்ல தான் அது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. யாரும் ரிவ்யூஸை பார்த்துட்டு அந்த மாதிரி இப்போ இல்ல ரிவ்யூஸ் வந்து ஜான்டர் ஸ்பெசிஃபிக்கா இருந்தா நல்லா இருக்கும்ன்றது தான் மெயினான கருத்து.
இப்ப எல்லாத்தையுமே ஒரே சட்டக்குள்ள போட்டு நம்ம அடைச்சிடவே முடியாது. கண்டிப்பா. ஒரு இப்ப வந்து இப்ப சினிமா லவர்ஸ்ங்கிறவங்க வந்து எல்லாருக்குமே நிறைய பிளேவர்ஸ் இருக்கு. வெறும் டிராமா படங்களை ரசிக்கிற சினிமா ஆடியன்ஸ் இருக்காங்க, ஆக்ஷன் படங்களை ரசிக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க. இங்க வந்து ரிவ்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு தனி மனிதனோட ஒரே ஒருத்தனோட கருத்து தான். இப்ப அந்த மனுஷனுக்கு ஆக்ஷன் படம் பிடிச்சிருந்ததுன்னா அவர் டிராமா படங்களை வேற மாதிரி பேசிடுறாரு. இப்ப டிராமா படங்கள்னா இது ஒரு டிராமா படங்க, இதான் இந்த படத்தோட ஜானர், இந்த தன்மையோட இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யாரும் அப்படி ஒரு ரிவ்யூவர் சொன்னதா வந்து நமக்கு தெரியவே மாட்டேங்குது. இல்ல இது ஒரு ஆக்ஷன், இது ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்துட்டு வந்து சொல்லிட்டல இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நிமிடம் பேச ஆரம்பிப்பாங்க. நல்ல பாயிண்ட். ஒரு கமர்ஷியல் படங்கள் வந்து இப்ப கமர்ஷியல் படத்தை எடுத்துட்டு வந்து ஒரு லைவான ஒரு படத்தை எடுத்துட்டு வந்து என்னங்க லாஜிக்கே இல்ல, இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சைட்ல வந்தீங்கன்னா லாஜிக்ன்ற பேர்ல இவ்வளவு பெரிய சீன் எடுத்துட்டு போயிட்டு இதை இப்படி எடுத்துன்னு வராங்க, இப்படி செட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன இதுதான் சொல்ல வரீங்க, ஆடியன்ஸுக்கு என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஆடியன்ஸும் அதை புரிஞ்சுக்கணும். இங்க வந்து ரிவ்யூஸ்ங்கிறதும் சினிமா பிடிக்குதுங்கிறதும் தனி மனித இதுதான். இன்னொன்னு அவங்கள தாண்டி இந்த நீங்க சொல்றீங்கல்ல தியேட்டருக்கு வெளில இப்ப நீங்களே போய் எடுக்கிறீங்க, எங்க சேனல்லே போய் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நீங்க போய் ஆடியன்ஸ் கிட்ட கேட்கிற கேள்வி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்னு கேட்க மாட்டீங்க. படம் நல்லா இருந்ததா நல்லா இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, ட்விஸ்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, காமெடி எப்படி இருந்தது, கொஸ்டினே வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட தம்ப்நெயிலுக்கான கண்டென்ட்டை வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தேடுறீங்க, உங்களோட ப்ரோமோ கண்டென்ட் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தேடுறீங்க. அவன் என்ன சொன்னா ட்ரிகர் ஆவான், என்ன சொன்னா கோவப்படுவான் அப்படிங்கிறது வந்து தெரியுங்க. இப்ப ஒருத்தர் எதனா ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறீங்க, இந்த படத்துல இது ஒரு மாதிரி இருந்ததுங்க அப்படின்னா அடுத்து வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த கேள்வி தொடர்ந்து. அப்ப நீங்க ஆடியன்ஸை ட்ரிகர் பண்ணி இந்த படத்துக்கு இதுதான் வரப்போகுது, வர வைக்க போறோம் அப்படிங்கறத வந்து நீங்களே கேள்வி கேட்கும் போது டிசைட் பண்ணிடுறீங்க. அவங்களுக்கு ஒரு கருத்து சுதந்திரமே நீங்க ஆடியன்ஸுக்கு கொடுக்க மாட்டீங்களோங்கிறதே ஒரு பெரிய ஃபீலா இருக்கு. மோர் தென் ரிவ்யூவர்ஸ் வந்து இது பயங்கர டேஞ்சரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்க அவங்க லைவா அவங்ககிட்ட இருந்து புடுங்குறீங்க. நீங்க சொல்ற ப்ரோ சொல்ற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி அந்த தம்ப்நெயிலுக்கு வந்து உங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சது என்னங்க ஏதோ ஒரு மாதிரி தலைவலியா இருக்குதுன்றாங்க. ஆமா ப்ரோ தலைவலியா, அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆமா, சோ அந்த மாதிரி இல்லாம அவங்களோட சுதந்திரத்துக்கு நீங்க விடவே மாட்டீங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுத்துச்சு, படம் நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்னு சொல்றதுக்கு வந்து அதை விட படம் எனக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையாங்கிறதா. இங்க நல்ல படம் இல்லைங்கிறத வந்து நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த எத்திக்ஸ் வந்து நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நினைக்கிறோம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே சினிமா தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது. சினிமால இருந்தா நம்ம ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறோம். சோ அந்த சினிமாக்கு நம்ம ஒரு எத்திக்கலா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட இல்ல. அவர் சொல்றது மெயின் திங் என்னன்னா, ஒரு தனி மனிதனா ஒருத்தனுக்கு ஒரு படம் பிடிக்கும், அவர் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தனி மனிதனா நீங்க வந்து ரிவ்யூ பண்றீங்க, இல்ல நீங்க ஒரு டீமா இருந்து அதை டிஸ்கஸ் பண்ணி ஒண்ணு பண்றது. இப்ப ஒரு படம்ங்கிறது கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒவ்வொருத்தர் எவ்வளவு ப்ராசஸ் பண்ணி எவ்வளவு வேலைகள்லாம் பண்றாங்க. ஓகே ரைட், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேங்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்கலாம் இப்படின்னு சாதாரணமா கடந்து போறாங்கல்ல. அது இல்லாம ஒரு படத்துக்கு எவ்வளவு சின்சியரா ரிவ்யூ கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தனி மனிதனா இல்லாம ஒரு டீமா உட்கார்ந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அது அவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு, அவ்வளவு பேரோட ட்ரீம் கனவு. அதை டக்குன்னு ஒருத்தன் தூக்கி இப்படி போட்டுறக்கூடாது. அதே சமயத்துல படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்லா இல்லை அப்படிங்கிறது அதை நீங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு மனிதனா நீங்க அதை முடிவு பண்ணாதீங்க அப்படிங்கிறது. புரியுது. எனக்கு வந்து நம்ம பேசும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, ரிவ்யூன்னு மொத்தமா பெரிய படத்துக்கான ரிவ்யூ, சின்ன படத்துக்கான ரிவ்யூன்னு எல்லாத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தோணுது. நம்ம பேசுனதுலேயே நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பெரிய படத்துக்கான விஷயங்களையும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா சின்ன படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ரிவ்யூ பண்றதே பெரிய ஒரு விஷயம். வெள்ளிக்கிழமைக்கு படம் வருது அப்படின்னா அது நல்லா இருக்கணும் நல்லா இல்லைன்னோ லீடா யார் ஒரு பெரிய பத்திரிகைகளோ இல்ல பெரிய சேனல்ஸோ அவங்க எல்லாருமே படத்தை வந்து ரிவ்யூக்கு எடுத்துக்கிட்டாங்க, அவங்க ரிவ்யூ பண்றாங்கிறதே வந்து சின்ன படங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அது நல்லா பண்றாங்க நல்லா பண்ணலைங்கிறது ரெண்டாவது, ஜஸ்ட் அதுவே ஒரு விஷயம். இப்ப நீங்க பெரிய படத்துக்கு அது வேற. நீங்க சொல்றது நிறைய பாயிண்ட்ஸ் பெரிய படத்துக்கான பாயிண்ட்ஸ் நல்லா இருக்குன்னா பார்த்துட்டு சொல்லுங்க, எல்லாருமே ஒரே படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்கிறது. அது இப்ப நீங்க பெரிய ஸ்கேல்ல பண்ற படத்துக்கு அந்த இதெல்லாம் ஒத்து வரும். சின்ன படங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவ்யூக்கு எடுத்துக்கிறதே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும், அப்பதான் அது ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஃபுட்ஃபால்ஸ்ன்னு சொல்ற ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. இப்ப நீங்க எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷமா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முன்னாடி இருந்தே ரிவ்யூஸ் வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்குதுங்கிறது எல்லா நேரமும் அந்த கமெண்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த டைம்ல இருந்தே வந்து நாங்க சன் டிவிலாம் ரிவ்யூ பண்ணும் போதே அப்பயும் அதை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். சன் டிவி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க,
பண்றாங்க, படத்தை எல்லாம் வந்து இது பண்றாங்க. அப்பயும் இந்த கமர்ஷியல் விஷயத்த சொல்லி அந்த சேனலுக்கு விற்கணும், இந்த சேனலுக்கு விற்கணுங்கிற நாம்ஸ் இருக்குதுன்னு எப்பயுமே அந்த கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு ரிவ்யூனால ஒரு படத்தை முழுசா அப்படியே ஓவர் ஷேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு படம் சரியில்லைன்னா அப்ப வேணா நீங்க சொல்ற அந்த படத்துக்கு ஹேட்டர்ஸா இருக்கவங்க எல்லாம் உள்ள பூந்து எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடறாங்களே தவிர, பேசிக்கா அந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த கொஞ்சம் அது அவ்வளவு பேர் சேர்ந்து அடிக்க முடியாது. இப்போ மைக்கேல் சொன்ன மாதிரி நல்லா இல்லைன்னு சொன்னா கூட ஏன் நல்லா தாண்டா இருக்கு கூட அப்படிங்கிற மனநிலை ஆடியன்ஸ்ட இருக்கு. ஒரு படம் உண்மையாவே கோர் பாயிண்டா ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுது அப்படின்னா அப்போ வேற வழி இல்லை, அது எல்லாரும் சேர்ந்து அதான் சாக்குன்னு சொல்லி நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடறோம். இதுக்கு முன்னாடி கூட ரிவ்யூ படத்துக்கு மோசமா கொடுத்தாலும் அது கலெக்ஷனை பாதிக்காத வரைக்கும் எந்த கிரியேட்டரும் கவலைப்பட்டதே இல்லை. ரிவ்யூ என்னமோ கொடுத்துட்டு போங்க, எனக்கு படத்துல கலெக்ஷன் வருது, அதவே பர்பஸாகவும் எடுத்தவங்களும் இருக்காங்கல்ல. ரிவ்யூ எனக்கு இந்த படத்துக்கு மோசமா தான் வரும், ஆனா இது பாரு கலெக்ஷனா அந்த படம் என்ன பண்ணுது பாருன்னு ரெண்டையும் பிரிச்சு வச்சுருவாங்க. இந்த படத்துக்கு ரிவ்யூ சரியில்லை, ஆனா கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா கலெக்ஷனையும் பாதிக்குதுன்னு இவங்க ஃபீல் பண்ணும் போதெல்லாம் ரிவ்யூஸை வந்து ரொம்ப நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம்னு தோணுது. ஸோ இது பெரிய படத்துக்கான ரிவ்யூ, சின்ன படத்துக்கான ரிவ்யூன்னு இதுலேயே 2 கேட்டகரி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிச்சுட்டோம்னா, சின்ன படங்களுக்கு வேற அது வந்து ரிவ்யூ பண்ணணும் ஃபர்ஸ்ட், அது நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அதை நிறைய பேர் பண்ணவும் மாட்டாங்க. வார்த்தை என்னன்னா பைரிக்கும் என்ன நடந்ததுன்னா இருக்கிற பைரிக்கு இருக்கிற இந்த ரிவ்யூ, இந்த 2 ரிவ்யூ தான் வந்து 2 ரிவ்யூ, ஒன்னு முந்தின நாள் ஒன்னு அன்னைக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்த ரிவ்யூ எல்லாமே வந்து 4 நாள் கழிச்சு, படமே வந்து 3 நாள்லயே இங்க வந்து அதோட இது 4 நாள் கழிச்சு, அப்புறம் 7 நாள் கழிச்சு வந்து ரிவ்யூ. இன்னும் பாதி பேர் வந்து அதை ஏத்துக்கவே இல்லை. அது வந்து ரிவ்யூ பண்றதுக்கான அவன் தகுதிக்குள்ள அது வரல. நீங்க பைரி ரிவ்யூன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிலர் வந்து வழக்கமா பண்ற ஒரு சிலர் அதை வந்து கன்சிடரே பண்ணல. அது பாலா சொல்ற இல்ல அவரு. ஆனா நீங்க சொன்னதுல ஒரு சின்ன ஒரு கான்ட்ராடிக்ஷன் மட்டும் இருக்கு. என்ன கான்ட்ராடிக்ஷன்னா, ஏன் பெரிய படங்களுக்கு ரிவ்யூ பண்றாங்க, சின்ன படங்களுக்கு ரிவ்யூ பண்றதுல அதை எடுத்துக்கிறதே அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு சில பேர் மட்டும்தான், நம்ம எல்லாரையுமே சொல்லல, ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து கண்டிப்பா சின்ன படமா நல்ல படமா இருந்தாலும் பண்ணிடுறாங்க. மெயினா ஏன் சின்ன படங்களுக்கு பண்றது இல்லைன்னா அவங்களுக்கு யூடியூப் வியூஸ் வராது. உண்மை அதுதான். இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய ஹீரோ படத்தை பண்ணும்போது அவங்க வியூஸ் போகுது, நீங்க வந்து அப்ப வியூஸ் வரல, எனக்கு அதுல இருந்து ரெவன்யூ இல்ல. அப்ப நீ என்ன பண்ணு, நீங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க, நீங்க ஒரு அமௌண்ட் இது பண்ணுங்க, நாங்க அது பண்றோம் அப்படிங்கிற ஒரு சில பேர். நம்ம இப்ப ஜமாக் வந்து ஒரு ரிவ்யூஸ்னாலதான் கொஞ்சம் பேராது எனக்கு தியேட்டருக்கு உள்ள வந்தாங்க. இப்ப சொல்ல பெரிய விமர்சனத்துக்குள்ள இருக்கிற ஒரு விமர்சகரோட விமர்சனம் தான் வந்து ஜமாக்கு கொஞ்சம் பேரையாவது உள்ள கூட்டு வந்துச்சு. அது வந்து ஆடியன்ஸே வந்து என்கிட்ட சொன்னாங்க, இல்ல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் நாங்க வந்தோம் அப்படின்னா. பட் அது என்ன சொல்றது, பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான். பரவாயில்ல, நீங்க அப்படியாச்சும் உள்ள வரீங்க அப்படிங்கிறது. ஆனா ஒரு சில பேர் வந்து இப்ப பிரதர் சொன்ன விஷயமும் எனக்கு நடந்துச்சு. இப்போ ஒரு ரிவ்யூவர்லாம் வராரு, பிரஸ் ஷோல வந்து படம் பார்த்தாங்க, இது பண்ணாங்க, ஓரளவுக்கு ரெனவுண்டா இருக்கிற ஒரு ஆள் அவர் வந்து இது கேட்டப்ப இவங்க பிஆர்ஓ சைட்ல இருந்து ஃபாலோ பண்ண படம் பார்த்தீங்களே ரிவ்யூ போடுங்க. இல்ல இந்த படத்துக்கு ரிவ்யூ போடணுமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கோம், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு. அதாவது இப்ப அவரோட ஸ்டாண்டர்ட் பயங்கரமா இருக்குதுங்கிறதுனால அந்த ஸ்டாண்டர்டை நம்ம மீட் பண்ணல போல இருக்கு. ஜமா படத்துக்கு இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லிருக்காருன்னா அந்த ரிவ்யூவர் தான் வந்து இதுல ஜமா படத்துக்கு இல்ல, என் படத்துக்கும் அது இருந்தது. எக்ஸாம்பிளுக்காக இருந்தது, என் படத்துக்கும் இருந்தது. அதுக்கு ஒரு அமௌண்ட் கேக்குறாங்க, இல்லன்னா ஒரு அமௌண்ட் கொடுங்க, நாங்க ரிவ்யூ பண்றோம், எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சின்ன படங்களுக்கு கேக்குறாங்க. அவங்க நான் என்ன சொல்றேன், அது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுங்க. இவர் சொன்னார் இல்லையா, அவங்களுக்கு வியூ வரல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சினிமால தானே சம்பாதிக்கிறீங்க, அப்ப யங்ஸ்டர்ஸ் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுங்க. அதை வந்து நீங்க இது பண்ண வேண்டாம், நிராகரிக்க வேண்டாம், அது ஒரு இதா பண்ணுங்க. ஒருவேளை உங்களால அந்த படம் நல்லா போச்சுன்னா நாளைக்கு அவன் ஒரு பெரிய படம் பண்ணுவான், நம்மளாலதானே அப்போ ஒரு பெரிய படம் பண்ணும்போது அது நீங்க உங்களுக்கு அதுல வருமானம் வரும். அப்ப நீங்க சின்னதா இருக்கும்போது வளர்த்து விடுங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பிரஸ் ஷோ போடும்போது எல்லாருமே வராங்க, நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லாம் பாக்குற ஃபாலோ பண்ற ரிவ்யூஸ் எல்லாருமே வந்து படம் பார்க்க வராங்க. சரி, எப்படியும் அவங்க வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் 1 நாள் 2 நாள் எப்படி ரிவ்யூஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா பெரிய ஏமாற்றம், எதுவுமே வரல. சொன்ன மாதிரி அவன் கன்சிடரே பண்ணல, அந்த படம் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்க வந்து அதை போடாமே விட்டுறாங்க. நம்மளுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கு. ஏன்னா அவங்க ரிவ்யூஸ் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம், ஏகப்பட்ட படங்கள் நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம படம் வராதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்புக்குள்ளேயே அந்த படம் நம்மளது வந்து அவங்களை திருப்திப்படுத்தல அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அவங்க இருக்கிறாங்க. ஆனா நிறைய ரிவ்யூஸுக்கு சின்னதா இருக்கிறவங்க நிறைய பேர் சூப்பரா எழுதுறாங்க, அதனால நிறைய மக்கள் உள்ள வராங்க. ஆனா அதான் இப்ப நிறைய பேர் அந்த மைக்கேல் சொன்ன மாதிரி நீங்க ஒரே சினிமாக்குள்ள தானே இருக்கிறோம், நீங்க ஒரு சின்ன ஒரு என்கரேஜ் பண்றதுன்னு அதை பண்ணிட்டு போலாமே, அது யாருக்கும் ஒன்றும் பெரிய இது கிடையாது. எல்லாத்தையுமே ரெவன்யூவா பார்க்காம ஒரு சிலதை வந்து தேடி கூட போக தேவையில்லை. படத்துக்கு ரிவ்யூ போடுறோம்,
அதுக்கு அவங்கள இன்வைட் பண்றோம். ரொம்ப ஈஸியா பார்த்துட்டு அடுத்த நாள் ஒருத்தர்லாம் எழுந்து போயிட்டாரு. எழுந்து போயிட்டு ஒரு கொஞ்சம் தான் படம் பார்த்தாரு. ஆனா அந்த பிரஸ் மீட் முடிச்சுட்டு கேட்ட கேள்வி வந்து பயங்கரமா கேட்டாரு. என்ன இவர் படமே பார்க்கலையே, ஆனா அவரு டேலண்ட் என்னன்னா அந்த கேட்ட கேள்வி எல்லாம் பார்த்த மாதிரியே இருக்கும். உங்களால நீங்க சொல்லவே முடியாது, அந்த மாதிரி பண்றாங்க. இது ஒரு டாபிக் வந்து பயங்கர டாப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா. ஸோ இதுல நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கவனிச்சேன். சார் சொன்னாங்க, இந்த என்னோட படம் வரும்போது ஸ்க்ரீன் அதிகரிச்சு. இது ஜென்ரலா கேட்குறேன், டெபியூ டைரக்டர்ஸ்க்காக உங்களுக்காக நான் கேட்குறேன். உங்க படம் வரும்போது இன்னொரு படம் வந்து நம்ம படத்தை ஓவர் டேக் பண்றதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல அது எப்படி இருக்கு, நமக்கு ஸ்க்ரீன் வந்து கம்மியா கிடைக்கிறதா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்ல அப்படி கிடையாதுங்க. அது நீங்க சொல்றது இது கான்ட்ரவர்சி எல்லாம் கிடையாது. இது என்னன்னா மேட்டர் என்னன்னா, ஒரு படம் எது ஓடும்னு அவங்க பிக்ஸ் பண்றாங்களோ அதைத்தான் அவங்க இது பண்ணுவாங்க, ஸ்கிரீன் கொடுப்பாங்க. ஏன்னா தியேட்டருக்காரன் வந்து நஷ்டத்துல அவன் எப்படி ஓட்டுவான். அப்போ அவன் இதுக்கு முன்னால இந்த ஹீரோவோட படம் எவ்வளவு நாள், என்ன படம் வந்துச்சு, எது போச்சு, இந்த டீம் இந்த ப்ரொடக்ஷனோட படம் எப்படி போச்சு, இந்த டைரக்டர் யாரு, அப்கமிங் டைரக்டர் இவர் புதுசா வந்திருக்காரு. அப்போ செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல வந்து ஒரு படத்தை தியேட்டர்ல ஹோல்டு பண்ணா தியேட்டர்காரங்களுக்கு ஷேர் அதிகம். ஃபர்ஸ்ட் வீக்கை விட ஷேர்ஸ் ஜாஸ்தி. தேர்ட் வீக் வந்து 70% தியேட்டருக்கு ஷேர்ஸ் போகுது. ஸோ ஒரு படம் தேர்ட் வீக்ல நிக்குதுன்னா தியேட்டர்காரவங்க அதை எனக்கு அப்படி அதனால அந்த படத்தை மெயினா ஸ்கிரீன் அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிறது. அதனால எனக்கு வந்து படங்களா நான் வந்து இப்போ அது ஆக்குபை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்ல வரல. எனக்கு என்னன்னா அந்த படம் இப்ப ஏற்கனவே வந்து நிறைய பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் அந்த படத்தை பார்த்து பயங்கரமா இது பண்ணும்போது ஆடியன்ஸுக்கும் சரி தியேட்டர்காரங்களுக்கும் சரி அந்த படம் மேலதான் ஃபோக்கஸ் இருக்கும். இந்த படம் எங்க படம் அட்வர்டைஸ்மெண்டா விளம்பரமா எதுவுமே பெருசா பண்ணல. அப்ப அது போய் பண்ணாங்க, பட் அது அந்த விளம்பரத்துக்கு ஈக்குவலா எங்க படம் போகல. அப்ப என்ன ஒன்னா ஆடியன்ஸ் வந்து லேட்டா தான் அதை இது பண்ணுவாங்க. நமக்கு லேட்டா ஆகுற பட்சத்துல நமக்கு ஒரு ஷோ கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷோ கொடுத்து அது நல்லா இருக்கு அப்படின்னா மவுத் டாக்ல டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஆனா மவுத் டாக்ல வர்றதுக்கு எங்களுக்கு அந்த டைம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு. அப்ப தியேட்டர்ல எல்லாம் போயிடுச்சு, கம்ப்ளீட்டா எடுத்து வெளில. ஏன்னா அவங்க பாப்பாங்கல்ல, ஒரு 3 நாள் பாப்பாங்க, 20 பேர் தான் வராங்க, 30 பேர் தான் வராங்க அப்படின்னா எந்த படம் அதிகமா ஆக்குபை பண்ணுதோ அந்த படத்துக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. அது அவங்க மேல தப்பு கிடையாது. நம்ம பேசாம ஃபர்ஸ்ட் ஓடிடில ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நாங்க ஓடிடில பார்த்தோம் சொல்றோம். ஒருவேளை படம் டாக் கிரியேட் ஆகி தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. நம்பி போட்டு திருப்பி வர மாட்டாங்க. இதுல இன்னொரு மேட்டர் இருக்குது. சின்ன படங்கள் நீங்க சொல்றதுனால இப்போ சின்ன படங்களுக்கு எல்லாம் எங்க தியேட்டர் தரும்போது இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்னன்னா நீங்க வந்து 30% நீங்க வந்து புக் பண்ணிடணும். அவங்க ஷோ தர்றதுக்கு நம்ம ஒரு 30% தான் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணி நம்மளே வாங்கி அவங்க வந்து அப்பதான் அவங்க இதே தருவாங்க. வந்து அந்த ஒரு ஷோ தரும்போது நம்ம அதை அந்த ஒரு இது நம்ம கொடுக்கணும். ஸோ வந்து என்னன்னா எனக்கு இது நடந்தது. ஸோ படம் பண்றது கஷ்டப்பட்டு படம் பண்றது இதெல்லாம் தாண்டி கொண்டு வந்து டுவர்ட்ஸ் எண்ட் கடைசியா என்ன நடக்குது அப்படின்னா அந்த டிக்கெட்டை வாங்கி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நீங்க வந்து படம் பாக்குறீங்களா, நான் டிக்கெட் தரோம், டிக்கெட் கிவ் அவே அப்படின்னு இப்போ இது ஒன்று போயிட்டு இருக்குது. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அந்த டிக்கெட்டை வாங்கி கொடுத்து அவங்கள படம் பார்க்க கூட்டிட்டு போற இது வந்து இது தியேட்டர் நிர்வாகம் தியேட்டர்னால நடக்குது. முக்கியமா வந்து நடிகர்கள் இல்லாத படங்கள் இருக்கு. இப்ப எல்லாமே வந்து புதுமுக நடிகர்கள் அப்படின்னும் போது இந்த பிரச்சனை டெஃபரெண்டா இருக்கு. ஏன்னா அதுக்காக கிரௌட தியேட்டருக்குள்ள உள்ள வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லையா. அப்போ தியேட்டர்காரன் நம்மளுக்கு வைக்கிற நிர்பந்தம் இதுதான். நீங்க அட்லீஸ்ட் ஒரு 30% ஃபில் பண்ணாதான் கொடுக்க முடியும் அப்படின்றது. அது ஒரு பிரச்சனை டெஃபரெண்டா அது இருக்கு. இப்போ எல்லாத்தையுமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிற அந்த இதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்போ ஒரு இன்னைக்கு விஜய் சார் படம் வருதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டர்லயும் எல்லா இதுலயும் போடுவீங்க, அவ்வளவுமே கம்ப்ளீட்டா ஃபுல். ஸோ அந்த ரேட்டு அந்த நடக்கிறவங்களோட பிஸ்னஸே வேற. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணி நீங்க இது அதான் ஒரு பாரி பிரதர் சொன்ன மாதிரி தான். என்னன்னா அந்த ஒரு காம்பன்சேஷனை வந்து இதுல ஈக்குவல் பண்ணியாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தான் அடுத்து இந்த ஒரு ஆடியோ ஒரு சப்போர்ட்டிவா அதை இருந்ததுன்னா அடுத்து ஒரு நாள் ஹோல்ட் பண்ணா இப்ப நல்லா பேர் வருது, படம் நல்லா இருக்கும் போது ஆடியன்ஸ் உள்ள வர போறாங்க, உள்ள வர்றாங்க. அந்த சப்போர்ட்டிவ் கிடைக்கும் இல்ல. அதுதான் சொல்றேன், வந்து கசாப்படியில வெட்டுற மாதிரி தான். அதுதான் தேவை, அதுதான் அவங்க கரெக்ட் தெளிவா இருக்கிறாங்க. ஹோல்ட் பண்ணி நமக்காக செய்யறதுக்கு அவங்க யாரு? அவங்க மனசாட்சியை தேத்திக்கிறதுக்கு இப்ப ஓடிடி இருக்கு. படம் ஓடிடில போகும்பா விடுப்பா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்மளும் அப்படியே இதாயிட்டோம், பிக்ஸ் ஆயிட்டோம். நம்மளும் என்னன்னா சரி இங்க மிஸ் ஆயிடுச்சு ஓடிடில பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு நமக்கு. ஆமா, இங்க 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு நீங்க சொல்றது எல்லாமே எமோஷனல் வேல்யூஸ், இந்த சைடு பிசினஸ் வேல்யூஸ்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எமோஷனல் வேல்யூஸா நம்ம என்ன வேணா பேசலாம், பட் அது எண்ட் ஆஃப் தி டே அவ்வளவுதான். இப்ப நமக்கு மட்டும் தான் அது சோகம், மத்தவங்களுக்கு எல்லாம் அப்படி கிடையாது. பிசினஸ் வேல்யூஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்ப சின்ன படங்கள் வரும்போது இப்ப நீங்க அது நம்ம சின்ன படங்கள் யோசிக்கணும். நீங்க இப்பதான் டெபியூ ஆவறீங்க, நீங்க என்டர் ஆவறீங்க.
என்ட்ரி ஆகும் போதே நீங்க இப்ப தியேட்டருக்கு உள்ள வரான்ற போது அவங்க காசை ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அதுல இருந்து ஒரு அவங்களுக்கு ஒரு கிவ்வே வரணும். புதுசா வரணும்னால இவன் நமக்கு அந்த என்டர்டைன்மெண்ட்டையும் சந்தோஷத்தையும் கொடுப்பானாங்கிற ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். இப்ப அவங்களது ஏன் உங்களுக்கு தியேட்டர் ஜாஸ்தி கொடுக்குறாங்க ஹோல்ட் ஆகுதுன்னா அவங்க அந்த நம்பிக்கையை ஆல்ரெடி வந்து பண்ணிருக்காங்க. இவ்வளவு வருஷம் உழைப்பு தான் அவங்களுக்கு அவ்வளவு பேர் தியேட்டருக்குள்ள வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நமக்கும் அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் வரும்போது பல கொலாட்டரல் டேமேஜ்ல வந்து நம்ம டேமேஜ் ஆகதான் செய்வோம், மாட்டிட்டு முழுகிதான் செய்வோம். பட் அதை அக்ராஸ் பண்ணி வரணும். நீங்க வரும்போது இப்ப என்ன ஆகும்னா இந்த எமோஷனல் வேல்யூஸை நீங்க சொல்ல வேணாம், ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. போன படம் அவன் படம் நம்ம தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம், அடுத்து வருவாங்கன்னு. அது நீங்களே ஐயோ வரலையே அவனுக்கு போயிருச்சுன்னு நம்ம அழுதுங்க ஒண்ணுமே நடக்காது. எனக்கு பைரிக்லாம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் கரெக்ட். மஞ்சுமல் பாய்ஸ் ஆமா கரெக்டா. இதாவது பரவாயில்ல, அதெல்லாம் வந்து 200 கோடி கலெக்ஷன். மொத்த தேட்டரும் அதுதான். எல்லா தேட்டர்லயும் 5 ஷோ 6 ஷோ எல்லா ஸ்கிரீனும் அதுக்கு தான் போயிட்டு இருந்தது. சுத்தமா நமக்கு ஸ்கிரீனே முதல்ல கிடைக்கல. அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா? என்னன்னா இதை சொல்றதுக்கு விஷயம் என்னன்னா இதோட பாதிப்பு அது நமக்கு நடக்கும் பிரதர். ஆனா என்னன்னா பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்கிறோம். அந்த முதல் படம் தர்றதுக்கான ஒரு இப்போ ஹீரோஸ் இப்போ எப்படின்னா ஹீரோஸ் வந்து முதல் படம் பண்ண மாட்டாங்க. ஒரு அறிமுக இயக்குனர் பெரும்பான்மையான கதாநாயகர்கள் பண்றது கிடையாது. ஸோ வந்து தட்டி இதுக்கான ஒர்க்ல இப்போ நான் வந்து தட்டி திறந்துருக்கு. எனக்கு 16 வருஷத்துல எனக்கு வந்து கதவு திறந்துருக்குது. ஓகேங்களா, 15 வருஷம் முடிச்சிருக்கிறேன். சரிங்களா. ஸோ நம்ம இந்த இண்டஸ்ட்ரி இதை இதுதான் தொழில் நம்ம வந்து நிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்ப இது பின்னாடி எனக்கு சீனியர்ஸ்னு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் இந்த 16 வருஷத்துல நான் பார்த்தேன் சீனியர்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஸோ ஜூனியர்ஸ் அவ்வளவு பேர் வந்துட்டு அவ்வளவு பேர் பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எங்க நான் என்னவா போய் மாறுதுன்னா அது வந்து அந்த இது அவ்வளோக்குமே தடைக்கு முதல் படத்துக்கும் போது எல்லா இடத்துலையும் வந்து அது தடை அவன் வந்து அது போகிறதுக்கு ஆனால் ஒரு பெரிய இதாகவே இருக்குது. நான் அதனாலதான் அதை நான் சொல்றேன். இங்க வந்து இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நம்ம இதுல அது ரொம்ப அதிகமான ஒரு இல்ல அது நடிகர்களும் பெரிய ஒரு காரணமா இருக்குது. இப்போ அவர் வந்து ஹீரோ வச்சு படம் பண்றதுன்றது போது ஒரு ஜீவா சார் ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ நாங்க 2 பேரும் ஒரே கேட்டகரி கிட்டத்தட்ட. உருவசியமா தினேஷ் அப்படின்றதும் விமல் கருணாசும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேட்டகரி. இப்போ எல்லா பிசினஸ்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அதை கமிட் பண்றதுக்கோ ஓடிடில சேல்ஸ் பண்றதுக்கோ தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதுக்கு கூட வந்து ஒரு இப்போ இவங்க தான் எல்லாமே ரிஸ்கா தான். இப்போ 2 பேருமே நியூ ஃபேஸ் நியூ என்ட்ரி ஆகுறாங்க. எங்களுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எங்களோட ஹீரோ வச்சுட்டு இருக்காரு. எல்லாம் இங்க ஒரே மாதிரியான சர்வே தான். ஆனா எல்லாம் பிரச்சனை ஆர்டிஸ்ட் இருந்துமே உள்ள பாக்குறதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. அந்த பிளாக் வந்து அவருக்கு நல்ல இது வந்துருச்சு. தியேட்டரிக்கல்ல நல்ல ஒரு வேட்டன் கூட ரிலீஸ் ஆனாலும் கிரிட்டிக்கலாவும் இதாவும் நல்லா போச்சு. ஆமா, அவர் எங்க கேட்டகரியில சேர்க்காதீங்க. அவர் ஆக்சுவலா அவரும் சேர்ந்து தலையாட்டிட்டு இருக்காரு. அப்படியே நம்மளும் தலையாட்டிட்டு இருக்கோம். இல்ல அவர் சொன்ன டயலாக் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போறா. ஓகே, இந்த கிரிட்டிக்கல் அதுக்கே அந்த போராட்டம் இருந்தது. படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. இப்போ ஜீவசாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கத்தான் செஞ்சது. ஓகே ஓகே. இப்போ இந்த கிரிட்டிக்கல் இந்த ரிவ்யூஸ் இந்த தியேட்டர் விஷயங்கள்லாம் பேசும்போது இந்த பிஸ்னஸ் அந்த கமர்ஷியலுக்குள்ள டெபியூ டைரக்டர்ஸ் வந்து அந்த கலெக்ஷன் கேமுக்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் இதை நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை, எனக்கு என் கண்டென்ட் வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்காங்களா? அதை பத்தி சொல்றேன். தமிழ் சினிமாவே இப்போ கலெக்ஷன்ங்கிற ஒரு கேமுக்குள்ள மாட்டிக்கிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1000 crore படம் ஒண்ணு கொடுக்காம ஆன்லைன்ல போக முடியல. தமிழ்நாட்டுல எப்பதான் 1000 crores வரும் அப்படின்னு 1000 crores படம் ஒண்ணு கொடுக்கலன்னா நம்ம வந்து தெலுங்கு பீப்புள்கிட்ட நம்ம கமெண்ட் சேட்டிங்கே போக முடியாது, அவங்கள்ட்ட பேசவே முடியாது. நமக்கு மட்டும் இல்லை, இது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரஜினி சார்ல இருந்து கமல் சார்ல இருந்து எல்லாருக்கும் இப்படி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்க சீக்கிரம் ஒரு 1000 crores கொடுத்தீங்கன்னா தான் தலைகாட்ட முடியுங்கிற நிலைமைக்கு அந்த அளவுக்கு கலெக்ஷன் கேம் வந்து அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி. அது பெரிய மன வருத்தமும் வந்து இப்போ படம் வந்து எடுத்து முடிச்சு போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் படத்து மேல ஒரு நம்பிக்கை வரும்போது ஜேபேபியே எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இந்த படம் வந்து நீளம் ப்ரொடக்ஷன்லயே இது வரைக்கும் பெருசா சம்பாரிச்சு கொடுக்க போகுதுடா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கற்பனை கோட்டை ஒண்ணு கட்டிக்கிட்டு இது ரிலீஸ் ஆனதும் இது ஓரளவுக்கு நல்லா ஒரு போட்ட காசை திருப்பி கொடுக்க போகுது, இல்லை இன்னும் மேலும் கொண்டு ஒரு 2 கோடி சம்பாரிச்சிரும் மக்கள் எடுத்துப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு குடும்ப கதையெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு நல்ல ப்ராஜெக்டா வெளியே வந்தெல்லாம் ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப ரியலிஸ்டிக்கா வேற, அதுவும் இல்லாம ஒரு பயோகிராஃபி வேற இருக்கு, கட்டாயமா பிடிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட தியேட்டருக்குள்ள போனா கனவு கோட்டெல்லாம் இடிஞ்சு அடி தரமாட்டோமா. இந்த படம்லாம் இல்ல, நீ எந்த படம்லாம் நீ சொல்ல முடியாது, உன் நம்பிக்கை இருக்கட்டும், அது உன்னோட வச்சுக்க. அப்பதான் உனக்கு ஒரு பிராக்டிகலே புரிய வருது, ஓஹோ இது வந்து நம்ம நினைக்கிற அந்த இதுக்குள்ள இல்ல
நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் தொடர்ந்து. அப்போ நம்மளால சம்பாரிச்சு கொடுக்க முடியலன்ற ஒரு வருத்தம். படம் வந்து இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து நடக்கலையேன்ற ஒரு பெரிய வருத்தம். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு நம்ம நம்பி பண்ண மாட்டவங்களுக்கு திருப்பி நம்ம வந்து பெரிய லாபமா கொடுக்கணும்ன்றது ஒரு பெரிய வருத்தம். பட் அதையும் தாண்டி அது பேர் அட்லீஸ்ட் பேராவது வாங்கி கொடுத்தது இல்ல, அது ஒரு பெரிய ஒரு மன திருப்தியோட இருக்கு. போன இன்டர்வியூ குமரல் நீங்களே பெரிய குமரல் நீங்க வந்து மாட்டிட்டீங்களா? நம்மளுக்கெல்லாம் போன இன்டர்வியூ வந்து ரொம்ப குமரலா கும்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அதை விட டபுள் டோஸ்ல போயிட்டு 1000 கோடி ரேஞ்சு கும்பிட்டு இருக்காங்க. பட் ஆனா பிரஷரா இருக்கா அந்த ஒரு பிசினஸ் சைடு பாக்கும்போது? நீங்க பேச ஆரம்பிச்சோன்னு எனக்கு அதை கேட்கல. அது ஒரு சின்ன ஒரு பிரஷர்னு சொல்ல முடியாது. பிரஷர் எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் அந்த அளவுக்கு வளரல. பட் வந்து ஆனா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, எல்லாருக்குமே இந்த பிசினஸோட ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது தெரியும். இப்ப வந்து ப்ரொடியூசர்ஸ்மே தெரியும் இந்த மாதிரி ஒரு படம் தியேட்டருக்குலாம் ஆடியன்ஸ் எப்படி வந்திருப்பாங்க, வர்றது வந்து ரொம்ப கம்மி தான், கலெக்ஷன் வந்து இப்படிதான் இருந்திருக்கும். அது வந்து அடிச்சா ஜாக்பாட் இல்லைன்னா அப்படி அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிற படங்கள் அப்படிதான் போறோம். பட் இப்படி ஓரளவுக்கு மீடியமா ஒரு கலெக்ஷன் வரும்போது அது எங்க வந்து பெருசா பாதிக்குதுன்னா அடுத்த படத்துல பாதிக்கும். இப்ப உங்களுக்கு பட்ஜெட், அடுத்த படத்துக்கு பட்ஜெட் பேசும்போதும் சரி, அடுத்த படத்துக்கு சம்பளம் பேசும்போது என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்து தியேட்டருக்குலாம் என்ன கலெக்ஷன் வந்துச்சுன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் தியேட்டருக்குலாம் இது கம்மியா தான் கலெக்ஷன் வந்திருக்கும், இப்படி இருக்கும். ஆனா அந்த தியேட்டருக்கு கலெக்ஷன் வச்சுதான் உங்களோட அடுத்த பட்ஜெட்டையும் உங்களோட சம்பளத்தையும் வந்து டிசைட் பண்ணும் போது அங்க வந்து பெரிய லெவல்ல நம்ம பாதிக்கப்படும். அடுத்த படமும் நீங்க வந்து பெரிய பட்ஜெட்லயோ இல்ல சூப்பராவோ பண்ணிட முடியாது. திரும்ப சின்னதா ஒண்ணு பண்ணி வெறும் இந்த பேரை மட்டும் வச்சுக்கிட்டு திரும்ப அதே பட்ஜெட்டை வச்சு அதே கன்ஸ்ட்ரெயின் வச்சுதான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணுங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது தான் டெபியூ டைரக்டர்ஸுக்கு ஒரு இது வரும்.